ஒரு கல்யாண விசேஷம்னா முதல்ல ஒரு மஞ்சள் பை தான் எடுத்துட்டு போவோம். அது ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த மஞ்சள் பையனாலே ஒரு மங்களகரமானது அப்படின்ற மாதிரியானதான் இருந்தது. ஸோ இப்போ அது மெல்ல மெல்ல மாறி கைவீசி நடக்கின்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை போய் வாங்கிட்டு எதனால அதில் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு அப்படின்றது இதை பற்றி பேசலாம். அதை எடுக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் 2018 இருந்து ஒரு ஜிஓ போட்டு இந்த தடை செய்ய சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் போர்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். முதலில் உற்பத்தியை தடை செய்வது, பின்னர் அதை யூஸ் பண்ணக்கூடாது என்று அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக பல அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் இதுவரைக்கும் 3000க்கும் மேலான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துட்ருக்காங்க. தென் அது என்ஃபோர்ஸ்மெண்ட், அதுக்கு அடுத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிகழ்வுகள் மாவட்ட நிர்வாகம் லோக்கல் பாடிஸ் அவங்களோட இணைந்தும் நம்ம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் செய்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 3R அப்படின்றது ரெடியூஸு, ரீயூஸு அண்ட் ரீசைக்கிள். ஸோ இதை தாண்டி வாட் இஸ் சஸ்டைனபிலிட்டின்றது என்னன்றதை பற்றி நான் கொஞ்சம் இங்கே ஒரு சில கருத்துக்கள் உங்களோட நான் ஷேர் செய்வதற்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ சஸ்டைனபிலிட்டி நமக்கும் பிறகு இதுவரைக்கும் இருந்த நேச்சர்லேருந்து எதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம், ஆனால் நேச்சருக்கு என்ன திருப்பி கொடுத்துட்டு போக போகிறோன்றது தான் நம்மளுடைய சஸ்டைனபிலிட்டி. ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டி பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக வாட் இஸ் சஸ்டைனபிலிட்டி, நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய நம்ம தலைமுறைகளுக்கு எதை விட்டு செல்கிறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு சில கருத்து பரிமாற்றம் உங்களோட. பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற தலைப்பில் உங்களோட சில வார்த்தைகள். Building a sustainable future through engineering. So you people are all engineers here, and it is very pleasure to be here among the future leaders of all the disciplines. முன்னாடியெல்லாம் சிவில், ஆட்டோமொபைல், என்விரான்மெண்டல் இது ரொம்ப ஒரு இதுவாக சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்போ ஏஐ வரைக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ எல்லாமே ஒரு பில்டிங்க்கு எவ்வளவு தேவை அப்படின்ற மாதிரி முக்கியமான தேவை எல்லாமே ஒரு தேவையாக தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன டிஸ்கஷன் ஸ்டார்டட் வித் த டாபிக் ஆஃப் த பிளாஸ்டிக் வேஸ்ட். அதை பற்றி நான் சொல்கிறேன். இன்னொன்று, நம்ம எப்பவுமே only if we are focusing on the plastics, then I can say that we are missing the very bigger picture. So sustainability da and the picture. So what is sustainability is about the systems and not just substances. நம்ம என்ன சொல்றோம், நிறைய substances தடை செய்துட்டா நீக்கிட்டா நம்மளுடைய சஸ்டைனபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஆனால் அது ஒரு தொடர்ந்த ஒரு நிகழ்வாக தான் இருக்கணும். So it is not like a substance, but it is about the systems. So what is the bigger picture of this sustainability? So sustainability in engineering is not just about banning plastic or increasing the recycling, and it is about we design, build and manage infrastructure sustainably and responsibly. ஸோ இந்த ஒரு அடுத்த தலைமுறையை எவ்வளவு கவனமான ஒரு நிலையில நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு நினைக்கிறதே நம்மளோட இன்வால்மெண்ட் தான் மிக முக்கியமானது, ரேதர் தேன் பேனிங் த பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் we must begin to build with the intention. ஒரு பில்டிங்கை நம்ம பில்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்கிறேன். ஸோ பில்டு வித் இன்டென்ஷன். ஒரு பில்டிங்கை நம்ம கட்டுறது பில்டு வித் இன்டென்ஷன்
and conserve energy and the resources and respect the land and the people impacted. And இப்போ இன்னொன்று முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும்னா, the most surprising fact என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, globally buildings and construction account for nearly 40% of total CO2 emission ன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பில்டிங் ஒரு 40%க்கு மேலே டோட்டல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுக்கு அதுதான் முதல் காரணமாக இருக்குது. எப்படின்னு அது இட் இஸ் லைக் மோர் தேன் த என்டையர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார் கம்பைன்ட். நம்ம எமிஷன் CO2 எமிஷன் நம்ம சொல்ல வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம், புகை ஃப்ரம் த கார்ஸ், ட்ரக்ஸ், ஷிப்ஸ், பிளேன்ஸ் இதில் எல்லாம் வரதை விட காட்டிலும் 40% of the CO2 emission is coming from our buildings ன்னு சொல்கிறோம். How it happens? ஸோ அது எப்படி ஹேப்பன் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஸோ பிகாஸ் இந்த பில்டிங்ஸ் யூஸ் எனர்ஜி த்ரூ அவுட் அவர் லைஃப் சைக்கிள். ஒரு பில்டிங்கை கட்டி முடிச்ச பிறகு அதுலேருந்து CO2 எமிஷன் எப்படி வந்துட்டு இருக்குன்னா, கண்டினியூஸாக இட் இஸ் லைஃப் சைக்கிள் முழுமைக்குமான அதிலிருந்து அந்த CO2 எமிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும்? ஸோ நீங்கள் எல்லாருமே பில்டர்ஸ், all people are sitting in front of me, you all the builders of this nation. ஸோ அதில் சொல்கிறேன், மெட்டீரியல் எக்ஸ்ட்ராக்ஷன்னாலேயும் மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹீட்டிங், கூலிங், லைட்டிங் இது எல்லாத்தினாலேயுமே CO2 எமிஷன் வருது. இந்த வார்த்தைகள் நான் ரொம்ப லேசாக தான் சொல்லிட்டு போகிறேன். ஆனால் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு நிறைய 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 ஃபேக்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு போகிறத காட்டிலும் ஒரு சின்ன ஒரு ஃபயர், ஒரு விதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் தூக்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தட் இஸ் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறேன். ஸோ இதில் ஒரு பில்டிங்லேருந்து எப்படி எமிஷன் வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டுவார்ட்ஸ் ஹீட்டிங், கூலிங் அண்ட் லைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் வி பில்ட் they continue to consume energy every day. ஸோ ஒரு பில்டிங்கில் பாருங்கள், கூலிங்க்கும் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வேணும், ஏசி வேணும், லைட்டிங் வேணும்னா ஆல் தட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங், நிறைய டைப் ஆஃப் லைட்டிங்ஸ் தேவைப்படுது. அதே ஹீட்டிங் வேணும்னாலும் அதுக்கும் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அப்படி ஒரு பில்டிங்கில் இருந்து எமிஷன் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸான எமிஷன் ஃப்ரம் த பில்டிங். ஸோ இந்த வார்த்தைக்கு பின்னாடி உள்ள பொருளை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு இதில் இருந்து ஒரு ஆசை வரணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற ஒரு தேடல் இருக்கணும். வாழ்க்கையே ஒரு தேடல் தான். ஸோ தேடிக்கிட்டே இருக்கிறது தான் லைஃப். தேடாமல் விட்டுட்டோன்னா அது மரணத்திற்கு சமானமானதுன்னு நமக்கு முன்னோர்கள் சொல்கிறாங்க. அண்ட் தட்ஸ் வை சஸ்டைனபிலிட்டி இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நாட் அ சைட் டாபிக் அண்ட் இட் இஸ் அ சென்ட்ரல் அண்ட் த மெயின் டாபிக் ஆஃப் திஸ் கிளைமேட்டிக் ஆக்ஷன்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த டாபிக்கு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் த பில்ட் என்விரான்மெண்ட். ஸோ இப்போ இதில் எப்படி இந்த பில்ட் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இம்பேக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன்று ஃபஸ்ட்டு மெட்டீரியல் யூஸ். அந்த மெட்டீரியல் யூஸ் பார்த்தீங்கன்னா the very main thing for a building we used to take is the cement. ஸோ அதில் 8% of the global CO2 emissions the cement அதுலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் இந்த ஒவ்வொரு சின்ன பாயிண்ட்ஸுக்கு பின்னாடி ஒரு தேடலை நோக்கி நீங்கள் ஓடணும். And next plastics in construction. அடுத்து main material what we are using in the construction is the plastics, and it is from the pipes to the panels. ஒரு பில்டிங்லயுமே பைப்ஸ்ல இருந்து பேனல்ஸ் வரைக்கும் நிறைய different type of plastics we are using, and this also add the environmental burden and if not reused or recycled. நம்ம ரியூஸ் பண்ணாமையோ ரீசைக்கிள் பண்ணாமையோ இருந்தோம்னா பின்னாட்களில் அது ஒரு நிறைய பேர்டனாக இருக்கும். அந்த பேர்டனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு நோக்கமாக ஒரு எய்மா நீங்கள் இந்த கருத்தரங்கின் மூலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். செகண்டு, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டோம், வேறு ஆப்ரேஷனல் எமிஷன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆப்ரேஷனல் எமிஷன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, buildings require energy for HVAC, lighting and water pumping. So நிறைய lighting, water pumping இப்படி இத்தியாதின்னு நிறைய விஷயங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நாட் ஓன்லி த பில்டிங். முன்னாடி இன்ஜினியரிங் படிக்கும் போது சொல்லுவாங்க சிவில் இஸ் தட் மெயின் ஒன் அப்படின்னு. முன்னாடி சிவில் மெக்கானிக்கல் இந்த ரெண்டு தான் இருக்கும். ஆனால் வர இப்போ அடுத்தடுத்து சிவில் மெக்கானிக்கல்ல இருந்து அடுத்தடுத்து பிரிஞ்சு நிறைய டிசிப்ளின்ஸ் லைக் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ இப்படி நிறைய விதமான படிப்புகள் வந்திருக்கு.
அந்த படிப்புகளில் எல்லாமே வந்து இது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தேவையானதுமாகவும் இருக்குது. And that is why the energy efficient design and material selection during the planning stage is very critical. So planning a building is a very critical one. அடுத்தது engineering for the real sustainability. ஸோ இந்த என்ஜினியரிங் எந்த அளவுக்கு ஒரு ரியல் சஸ்டைனபிலிட்டிக்கு தேவைப்படுதுன்றது பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலர் கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, சர்க்குலர் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் யுவர் ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ். புதுசான மெட்டீரியல்ஸில் டீஃபாரஸ்டேஷனு, மற்ற வெட்டி எடுக்கிறது, எக்ஸ்ட்ராக்ஷன், அதிலேருந்து கொண்டு வந்து ஒரு பில்டிங்கை நம்ம பண்ணாமல் யூஸ் ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. And design for the disassembly and minimize your demolition waste. So இது எல்லாமே தான் circular construction னு சொல்றோம். So what is circular construction? Again உங்களுக்கு ஒரு தேடல் தான். அடுத்தது water conservation. So இப்போ முன்னாடி எல்லாம் வந்து இந்த கன்சர்வேஷன் ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர் அப்படின்லாம் இல்லாத இருந்தது. இப்போ பார்த்தோம்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு மேஜர் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸாகவே எல்லாருமே வீடுகளில் இருந்து அலுவலகங்கள் முதல் கொண்டு இதை செய்யணும்னு அரசாங்கம் வந்து நம்ம எல்லாத்தையுமே கேட்டுக்குது. அடுத்த செகண்ட் இது கிரே வாட்டர் யூஸ் இந்த ரெசிடென்ஷியல் அண்ட் பப்ளிக் பில்டிங்ஸ். எல்லா பப்ளிக் பில்டிங்ஸ்லையுமே வந்து அந்த கிரே வாட்டர் ரியூஸ் எப்படி நம்ம ரியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நேச்சர் பிரபஞ்சம் நமக்கு நிறைய வந்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கு. பட் ஆனால் அது நம்ம மட்டுமே செலவு பண்ணுறதுக்காகவோ எடுத்து செல்லவோ மட்டுமல்ல, நமக்கு அடுத்து வரக்கூடிய நம்முடைய தலைமுறைக்கும் நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கும் கொடுத்து செல்வதற்கு விட்டு செல்வதற்காகவும் தான் என்பதை இப்போது உங்களோடு இந்த கருத்துக்களின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அண்ட் அடுத்தது இப்போ நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ், இதுக்கு வேற என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கிரீன் ரூஃப்ஸ் ரெடி பண்ணணும், தென் வெர்டிக்கல் கார்டன்ஸ் போடலாம், தென் பெர்மியபிள் பேமெண்ட்ஸ் போடலாம். பெர்மியபிள் பேமெண்ட்ஸ், ஸோ பெர்மியபிள் பேமெண்ட்ஸ் போடுறோம், அது பெர்மியபிள் பேமெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ தட் மீன்ஸ் தட் தேர் ஷுட் பி some infiltration of water into the ground, so that நமக்கு கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து நிறைய மேம்படும். அதுக்காக தான் அந்த ஒரு பெர்மியபிள் பேமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையே அதில் சொல்லியிருக்காங்க. தென் அர்பன் ஃபாரஸ்ட் அண்ட் பஃபர் zones for the flood and the heat management. ஸோ அது ஒரு பாயிண்ட் உங்களுக்காக. இப்போ இதுக்கு டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் வந்து யூஸ் ஆஃப் தி பிம் டு சிமுலேட் எனர்ஜி அண்ட் மெட்டீரியல் யூசேஜ்னு இருக்குது. ஸோ வாட் இஸ் பிம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா அதை சொல்கிறேன். இந்த பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படின்றதுடைய ஒரு சுருக்கம் தான் பிம்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த ஸ்மார்ட் மீட்டர்ஸு, தென் IoT டிவைசஸ், அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா என்னன்றதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். தென் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டிவைசஸ் டு ட்ராக் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அண்டு வேஸ்ட் ரியல் டைம். ஸோ இது எல்லாமே இந்த டிஜிட்டல் சொல்யூஷன்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு சில பாயிண்ட்ஸ் உங்களோட நான் என்னுடைய கருத்தை உங்களோட பகிர்ந்துருக்கேன். அண்ட் வாட் யூ கேன் டூ ஆஸ் என்ஜினியர்ஸ் ஃபார் திஸ். ஸோ த கொஸ்டின் நவ் இஸ், வாட் கேன் யூ டூ? ஸோ டிசைன் வித் அ பிளானெட் இன் மைண்ட். இந்த பிளானெட்டை டிசைன் பண்ணுறது உங்கள் கையில், அது உங்களுடைய மைண்டில் இருக்குது. எப்படி இந்த டிசைன் ஆஃப் த பிளானெட்டை நம்ம கொண்டு போகலாம் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்றது. ஸோ திங்க் அபவுட் த மெட்டீரியல்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வர்றதே மெட்டீரியல் தான். செகண்ட் வந்து எனர்ஜி அண்ட் வாட்டர் அண்ட் வேஸ்ட் இன் எவ்ரி ப்ராஜெக்ட். ஸோ வேஸ்ட் வந்து வேஸ்ட்ன்ற வார்த்தையே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய வார்த்தைன்னு தான் அதை சொல்லுவேன். ஏன்னா அந்த வேஸ்ட்லேருந்து எப்படி வந்து வெல்த்தை கொண்டு வர்றதுன்றத நான் நிறைய யூனிட்ஸை வந்து விசிட் பண்ணுறேன் ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியராக. ஸோ அதில் பார்த்தோன்னா சின்ன வேஸ்ட்டு அதுலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு போகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறிய உதாரணமாக ஒரு தென்னை மரத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நம்ம தென்னை மரம், தேங்காய், இளநீர் அப்படி பார்க்குறோம். அதில் நிறைய மங்களகரமான பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ தேங்காயை சாப்பிட்டு முடித்த பிறகு தேங்காய் தொட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த தேங்காய் தொட்டி நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி வெளியில் போடுறோம். ஆனால் அந்த ஒரு தேங்காய் தொட்டி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணிக்கான ரா மெட்டீரியலாக அதை யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம அழகு சாதன பொருட்கள் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் நிறைய, அதில் ஒரு ரா மெட்டீரியலாக இந்த ஆக்டிவேட்டட் கார்பனை கொண்டு வராங்க. அது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக, நிறைய வளம் குழிக்கும் இண்டஸ்ட்ரியாக போய்கொண்டிருக்கிறது. ஆக்டிவேட்டட் கார்பன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இப்போ வந்துட்டு இருக்கு நிறைய பிளேசஸில். அதுக்கான ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து வீசி எரியப்படக்கூடிய ஒரு தேங்காய் தொட்டி, ஒரு வேஸ்ட், அது அந்த இதில் அந்த ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஃபில்டர் மெட்டீரியலாக நிறைய இண்டஸ்ட்ரியில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டரில் அந்த இது யூஸ் பண்ணுறோம். அண்டு நம்ம அழகு சாதன பொருட்கள் இன்னும் நிறைய விஷயங்களில் அந்த ஆக்டிவேட்டட் கார்பன், அதில் ஒரு சிறிய மைனூட் ஒரு சின்ன துகள் கூட அந்த இண்டஸ்ட்ரீஸில் யாருமே அதை வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ வேஸ்ட்ன்ற வார்த்தைக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேஸ்ட் இஸ் அ ரா மெட்டீரியல். எந்த வேஸ்ட்டோ அந்த வேஸ்ட் தான் ஒரு ரா மெட்டீரியல். நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பேப்பர், A4 சைஸ் பேப்பருக்கு ரா மெட்டீரியலே கரும்பு நம்ம சாப்பிட்டுட்டு ஜூஸை நம்ம குடிச்சிக்கிறோம், சக்கையை வெளியே போடுறோம், அந்த சக்கை தான் அந்த பேப்பருடைய ரா மெட்டீரியல். ஸோ நீங்கள் எழுதி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளுக்கு ரா மெட்டீரியலே நாம் கசக்கி வெளியே வீசுகின்ற ஒரு கரும்பினுடைய ஒரு சக்கை தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு ரா மெட்டீரியல் again I am saying waste is a raw material and waste is the wealth for that unit also. And இப்போ இன்னும் challenging the traditional methods ன்னு சொன்னால் advocate for sustainable alternatives even if they are new and unfamiliar. ஸோ சேலஞ்சஸ் அப்படின்றது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம நிறைய படிக்கிறீங்க இப்போ. ஸோ இந்த இதே படிப்பை யூஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கை அமையும்னு சொல்ல முடியாது. என்ன விதமான அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் உங்கள் முன்னாடி வந்தாலும் கூட அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் சேலஞ்சிங் அடிஷ்னல் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Advocate for sustainable alternatives even if they are new and unfamiliar. எதுவுமே நியூவாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு அன்ஃபெமிலியராக இருக்கலாம். ஆனால் அந்த அன்ஃபெமிலியராக இருக்கிறத நீங்கள் ஃபெமிலியராக எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய சேலஞ்ச். அண்ட் யூஸ் டிஜிட்டல் டூல்ஸ். அடுத்தது இப்போது அதுக்கடுத்து ஏஐ வந்துருச்சு. முன்னாடி மஞ்சள் பையிலேருந்து இப்போ டிஜிட்டல் டூல்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ அந்த டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீவரேஜ் டேட்டா டு ரெடியூஸ் resource use and emissions ன்னு சொல்றோம். And learn and share, take up certifications, attend workshops and share your knowledge with peers. And always you share your knowledge with your peers. உங்களுடைய சக subordinates and சக மனிதர்களுடனும் நண்பர்களுடனும் உங்களுடைய ஒரு நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறோம். அண்ட் ஒரு சின்ன தாட்டோட முடிச்சுக்கிறேன். The greatest building is one of that built with conscience and not just concrete. ஒரு பெரிய பில்டிங்கை நீங்கள் கட்டி முடிச்சிட்டீங்கன்னு நினச்சா அது ஒரு கான்க்ரீட்னால கட்டப்பட்டதாக இருக்கக்கூடாது. உங்கள் கான்சைன்ஸ்னால, அதாவது உங்கள் மனசாட்சியின் மூலமாக அந்த பில்டிங்கை நீங்கள் கட்டப்பட்டு இருந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு தாட். இந்த தாட்டுக்கு பின்னாடி நிறைய நான் பேசலாம், ஆனால் கேட்க பொறுமை உங்களுக்கு இருக்குமான்னு தெரியலை. பட் அது சின்ன வார்த்தை தான். The greatest building is one that is built with a conscience but not with a concrete ன்னு சொல்கிறோம். பில்டிங்னா கான்க்ரீட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன பொருள்னா, வீடுன்னா செங்கல், சிமெண்ட்டு, சோளம் எல்லா பொருளும் வச்சு கட்டுறதல்ல வீடு. இந்த ஹோம்லி அப்பியரன்ஸ், அந்த மனிதர்கள் அவர்களுடைய சந்தோஷங்கள் அதெல்லாம் நிறைந்தது தான் வீடுன்னு எப்படி சொல்கிறோமோ அப்படி தான் ஒரு பில்டிங் ஒரு க்ரீனரி பில்டிங்காக இருக்கணும் அப்படின்றது உங்கள் கான்சைன்ஸ்னால் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்காக இருக்கணும். And if buildings emit more than automobiles, then civil and environmental engineers have more power than we ever imagined to reverse the damage, to innovate and to lead. So ஒரு பில்டிங்கை நான் சொன்ன முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பில்டிங் இஸ் எமிட்டிங் more CO2 more than 40% எமிட் பண்ணுதுன்னு. ஸோ அது அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஆகவும் அதை எப்படி குறைக்கணும் அப்படின்றத அதுதான் உங்களுடைய ஒரு மெயின் சேலஞ்சிங்காக நீங்கள் இந்த கருத்தரங்கின் மூலமாக எடுத்து சென்று உங்களுடைய இந்த கல்லூரி வாழ்க்கை முடிஞ்ச பிறகு எடுத்து செல்லுங்க. அண்ட் லெட்ஸ் என்ஜினியர்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்
but a sustainable tomorrow. So நீங்க எல்லாருமே வந்து not being an engineers, you are the sustainable tomorrow. Sustainability-ன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. Sustainable நீங்க தான் sustainability, நீங்க தான் sustainable tomorrow-ன்ற வார்த்தையுடைய பொருள். And thank you so much here. And I wish each one of you the very best in building a future that's a clean and conscious and climate resilient இருக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு 2-3 வார்த்தைகள் உங்களோட. ஸோ இப்போ நீங்கள் மஞ்சப்பையில இருந்து ஏஐ வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே விவேகானந்தருடைய இந்த ஸ்டாச்சு எனக்கு பின்னாடி பார்த்தேன். ஸோ அவர் சொன்ன ஒரே ஒரு பொன்மொழியை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் சொல்கிறார், பணம் இல்லாதவன் ஏழை இல்லை, கனவும் லட்சியமும் இல்லாதவனே ஏழை என்று சொல்கிறார். ஸோ இந்த வார்த்தைக்கு பொருள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் பொருள் இல்லைன்னா ஏழைன்னு, கனவே இல்லைன்னா பொருளே வராது. ஸோ கனவு எப்போ இங்கேருந்து கனவு ஸ்டார்ட் ஆகுதோ, நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவுகளோட இந்த வளாகத்தில் நீங்கள் இருக்கீங்க. அந்த கனவுகள் ரெக்கை கட்டி பறப்பதற்கு உங்களுடைய கனவுகளும் லட்சியங்களும் மிகப்பெரியதாக, பெரிய பாரதியார் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிதி கேள்னு அவர் சொல்கிறார். பெரிதி கேள்னு அவர் சொல்லவே இல்லை, நம்ம பாரதியார் அவர்கள் பெரிதினும் பெரிதி கேள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பெரிதினும் பெரிதாக லட்சியங்களையும் கனவுகளையும் சுமந்து கொண்டு இந்த வளாகத்திலிருந்து நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றும் ஒரு சிறிய பொன்மொழி அப்துல் கலாம் ஐயா சொன்னது தான், வெற்றி வேண்டும் என்பது நம் கனவாக இருக்க வேண்டும், வெற்றிக்கு ஒரு நண்பன் வேண்டும் என்று சொல்வார்கள். ஸோ அந்த நண்பனை தேர்ந்தெடுப்பதில் மிக மிக கவனமாக நீங்கள் இங்கே இருக்க வேண்டும். தென் வெற்றிக்கு ஒரு நண்பன் வேண்டும், வாழ்க்கை முழுமைக்கும் வெற்றி வேண்டும் என்றால் நமக்கு ஒரு எதிரி வேண்டும். அந்த எதிரியையும் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அது எதற்கு என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி, வாழ்க்கை முழுமைக்குமான வெற்றிக்கு ஒரு எதிரி இருந்தால் மட்டுமே அந்த எதிரிக்கு சவால் விட்டு நாம் வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனம் உங்களுடைய அறிவு சிந்தித்து கொண்டே இருக்கும். அதற்காக ஒரு எதிரியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்போது எல்லாருமே குழந்தைகள் ரொம்ப அறிவாற்றலோடு இருக்கிறார்கள். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். என்னுடைய பேரனுக்கு அவனுடைய அப்பா ஒரு கதை சொல்லி கொண்டிருந்தார்கள். கதைகள் மூலமாகத்தான் நம்ம அறிவும் பெருகுகின்றது. கதைகள் இப்போது யார் வீட்டு முற்றங்களிலுமே நாம் கேட்பதில்லை. எனக்கெல்லாம் வந்து என்னுடைய பாட்டி தாத்தா அவர்கள் அனைவருமே சிறிய கதைகள் சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ ஒரே என் பேரனுக்கு அவருடைய அப்பா ஒரு கதை சொல்லி கொண்டிருந்தார். இந்த கதையை நானும் இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்கள், அப்புறம் உங்களுடைய அம்மா அப்பா நீங்கள் கேட்டிருப்பீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை. திருவிளையாடல் படத்திலே ஒரு காட்சி வரும். அதில் ஒரு மாம்பழத்தை நாராயணன் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு நாரதர் கொண்டு வந்து கொடுப்பார். அதுக்கு 2 பேருமே முருகரும் விநாயகரும் சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஸோ அந்த கதையை என் பேரனுக்கு அவன் அப்பா சொல்லி கொண்டிருந்தார். 2 வரிகள் தான் சென்றிருக்கும். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு மாம்பழம் சிவா அப்பாவும் பார்வதி அம்மாவும் அமர்ந்திருந்தார்கள். சிவா அப்பா வந்து ஒரு பழத்தை கொண்டு வந்தார். அதனால் இந்த மாதிரியான இருவருக்குமான ஒரு சண்டை நிகழ்ந்ததுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வார்த்தைகள் இன்னும் முடியவில்லை. ஆனால் என் பேரன் சொன்னது, சிவா அப்பாவுக்கு அறிவே இல்லை, 2 மாம்பழங்களை கொண்டு வந்திருந்தால் இந்த சண்டையே வந்திருக்காதே என்று சொன்னார்கள். ஆனால் நான் சிறிய வயதில் இருக்கும்போது இந்த கதையை முழுமையாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். மற்ற பெரியவர்களும் இதைத்தான் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் இது இப்படியான ஒரு பதில் வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இங்கே குழந்தைகள் நீங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள். அடலசன்ட் ஏஜ் அனைவருக்குமே சிறந்த கருத்துக்கள், அறிவாற்றல் அனைத்துமே உண்டு. ஸோ உங்களிடமிருந்து இந்த ஒரு சிறிய கருத்துக்களை கூறிக்கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, ma'am, for your inspirational words. This will remain in our hearts forever. I kindly invite our principal, Dr. R. Parameswaran sir, to present a memento to our chief guest, Ms. C. Vanaja ma'am, District Environmental Engineer, Tamil Nadu Pollution Control Board, Periyur.
Thank you, sir. Thank you, ma'am. Now, I request our principal, Dr. R. Parameswaran, sir, to honor Pallavi C. Paramasivan, sir, with the Ponade as a gesture of our warm welcome and gratitude. பழமை நம் செம்மை, மஞ்சப்பை நம் பொன்மை என்ற வாசகத்திற்கு இணங்க நமது சிறப்பு விருந்தினரை நமது நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மஞ்சப்பையை அளிக்க மிஸ்ஸி வனதமாமி அழைக்கிறோம். இவனே தள்ளுறான். அதனைத் தொடர்ந்து விருந்தினர்களுக்கும் மஞ்சப்பையை அளிக்குமாறு திருமதி சி வனஜா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். With that, we conclude the inaugural ceremony and set the stage for a day full of innovation, learning and celebration. See you all at the valedictory function. Attention participants, there is a small change in venue. The court class will be at EIECC1 and the poster wall will be at SNH block instead of IT Park Seminar Hall. Poster wall will be at IT Park Seminar Hall.